கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் தண்ணீர் அணையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறான். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அப்படின்னா he has a connection with God. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் ஐக்கியமா இருக்கிறான். அவன் வேர்கள் எப்படி இருக்குதான்? கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுக. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் ஐக்கியமா இருக்க. அந்த வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த வேர்கள் போகுதான். ஸோ he is connected with God. அவன் கர்த்தர் நம்பிக்கையான மனுஷன் எப்படி இருக்கான்னா கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறான். அவன் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ மழை தாட்சியான வருஷத்திலும். அப்படின்னா மழை இல்லை, அங்க உஷ்ணமா இருக்குது, ஒரே வெயிலா இருக்குது, சூடா இருக்குது, மழையும் இல்லை, வறண்ட பூமியாய் மாறிவிட்டது. ஆனாலும் கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வாதமாய் செழிப்பாங்க. ஏன்னு சொன்னா அவனோட வேர் எங்க இருக்கிறது? அவன் தண்ணீர் அண்டையிலே அவன் என்ன பண்றான்? வேர்களை விடுகிறான். அப்படின்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது ஒருவேளை அங்க உலகத்துல பஞ்சம் வரலாம், உலகத்துல அநேக இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், ஒரே தாழ்ச்சியா இருக்கலாம், ஒண்ணுமே எல்லாம் வெறுமையா இருக்கலாம். உலகத்தாருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்க. தப்பாமல்னா ரெகுலரா அவனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கும். அவன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு நான் குறைவோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு விதத்துல நான் கர்த்தரை தேடுகிற காரியத்துல நான் குறைவுள்ளவனாய் நான் காணப்பட்டேன். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கேன்னு அர்த்தம். என்னோட வாழ்க்கை நிறைய காரியங்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு, நம்ம அதை செய்யாத போனால் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும். ஏன்னா ஒரு நாளும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் குறைவோடு கூட இருக்க கர்த்தர் விடமாட்டார். இதை நீங்க எப்படி இதை விசுவாசிக்க நம்புகிறீன்னு தெரியல. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு வந்திருக்கிறதுன்னு சொன்னா அப்ப நான் கர்த்தரை தேடுற விஷயத்துல நான் ஏதோ ஒரு குறைவு என்கிட்ட இருக்குது. கர்த்தரை தேடும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஏன்னா ஏன் குறைவு வந்திருக்குது? இன்னொரு காரியம் இருக்குது. கர்த்தரை தேடும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நம்ம காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்ப கர்த்தரை நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அவர் பண்ணும்பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சில காரியங்களை வெளிப்படுத்துவார், இதை செய்யன்னு சொல்லுவார். அதான் யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மதியால் என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற அந்த திராட்சரசம் குறைவான பொழுது அவர்கள் எடுத்து சொல்றாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கப்பா. அப்ப ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு குறைவு வரவே வராது. ஏன்னா தேடுகிறேன், உண்மைதான், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்கிற காரியத்தை நான் செய்கிறேன்னா அது முக்கியம். உபாகம் 8ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலத்தை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் நம்ம சொல்லல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை கொடுக்கிறவர். அந்த பலன்னு சொன்னா ஐடியாஸ், ஞானத்தை கொடுப்பாரு. இந்த பிசினஸ் இப்படி செய்யன்னு சொல்லுவார், இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துல நீ செய்யன்னு சொல்லுவார், இந்த வேலையை செய்யன்னு சொல்லுவார், இந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லுவார், இப்படி செய்யன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிற விதமாக நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நானா சுயமா நான் இந்த காரியத்தை செய்வேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க, இது எனக்கு தோணி இருக்குது, இது எனக்கு விருப்பமா இருக்குது, அதனால நான் செய்யறேன். நம்முடைய விருப்பத்துக்கு அவர் மரியாதை கொடுப்பார் கர்த்தர் கண்டிப்பா. அதே நேரத்துல அவருடைய சுத்தம் ஒண்ணு சொல்லி ஒண்ணு உண்டு, அவருடைய விருப்பம்னு சொல்லி உண்டு, அவருடைய வழிகள் சொல்லி ஒண்ணு உண்டு, நம்மை குறித்தான அவருடைய நோக்கங்கள் ஒண்ணு உண்டு. அதை செய்யும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தரை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோன்றது இல்ல, கர்த்தரை தேடும் பொழுது நம்ம ஜெபித்து உபவாசம் பண்ணி ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது
சில காரியங்களை சொல்லுவாரு. அதை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். அப்போ இங்கே எரேமியா வாசிக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், அவரையே நம்பி இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மலை தாட்சியான வருஷத்திலும் உஷ்ணம் வருகிற காலத்திலும் அவன் எப்படி இருப்பானா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். He will be blessed always. அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அப்ப இந்த நாளில் கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறோம், கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறதை நம்ம செய்கிறோமா? அவரது கேட்கணும், ஆண்டவரே சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை குறித்து உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தரை வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுகிறதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அவர் தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.